வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் நிறைய பேர் அன்ஃபாலோ பண்ணிக்கிருக்காரு. கடந்த 2 நாட்களாக நிறையா பேரை, உதாரணத்துக்கு 2-3 பேரை சொல்லணும்னா, ஜேவிசி ஸ்ரீராமன் அண்ணாமலைக்கு எதிராக பல பொய்களை பரப்பிக்கிருக்காரு. அண்ணாமலை பிஜேபி பிடிக்கலன்னு வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தவர் பாஜகவையோ பாஜக தலைவர்களையோ ஒரு இடத்துல கூட விமர்சனம் பண்ணவே இல்லை. அப்படி தானே பாஜகவில் பொறுப்பில் இருக்கிறவங்களும் நடந்துக்கணும். டிஎம்கே மாதிரி தான் பிஜேபியையும் பார்ப்பேன் அப்படின்னு அண்ணாமலை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கத்துறாங்க. சும்மாவே அண்ணாமலை பிஜேபியுடைய பி டீமு அப்படின்னு டிஎம்கே டிவிக்கே முத்திரை குத்த பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் நான் மற்ற கட்சி மாதிரிலாம் பிஜேபியை பார்க்க மாட்டேன், பிஜேபி எனக்கு எப்போதுமே ஸ்பெஷல் தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்லணும்னு எப்படி இந்த ஜேவிசி ஸ்ரீராம்லாம் எதிர்பார்க்குறாரு? மண்டையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் ஜேவிசியை டேக் பண்ணி கேள்வி கேட்குறாங்க. இப்போ அந்த ஜேபிசி ஸ்ரீராம அண்ணாமலை அன்ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதுக்கும் மனுஷன் கதறிக்கு இருக்காப்புல. அடுத்து தினேஷ் ரோடி, அவர் அன்ஃபாலோ பண்ணியிருக்காரு. இது மாதிரி நிறைய பேரை அன்ஃபாலோ பண்ணிக்கிருக்காரு. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாதர்ஸ் டேவா நேற்று ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு இந்த கும்பல் என்ன பண்ணணும், தங்களுடைய அப்பாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அமைதியாக இருக்கணும். அன்னைக்கும் அண்ணாமலை அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கு இருக்காங்க. உதாரணத்துக்கு நாராயணன் திருப்பதி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பதிவு போட்டிருக்காரு. குழந்தை தந்தையை எட்டி உதைக்கலாம், ஆனால் தந்தை குழந்தையை எட்டி உதைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக சொல்கிறாராம். என்ன சொல்ல வராரு நாராயணன் திருப்பதி? பிஜேபி தந்தை அப்படின்னும் அண்ணாமலை குழந்தை அப்படின்னு சொல்ல வராரா? குழந்தை தந்தையை எட்டி உதைக்கலாம், ஆனால் தந்தை குழந்தையை எட்டி உதைக்க முடியாது அப்படின்னு இவர் சொல்ல. ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர் பார்த்தீங்கன்னா, குழந்தையாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தை விஷயத்தை தாண்டி பிஹேவ் பண்ணும்போது ஒழுக்கத்தை ஃபாதர் தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம். எதுக்கு பொடி வச்சு பேசிட்டு நேரடியாகவே பேச வேண்டியதானே அப்படின்னு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் பதிலடி கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் ஒன்று சொல்கிறோம், குழந்தை வளர்ந்து பெருசாகி ஒரு கம்பெனி வைக்க அந்த குழந்தை ஆசைப்படுதுன்னு வச்சுக்குவோம். அப்பா சொல்கிறாரு, இல்லை நம்ம கம்பெனியே நடத்துப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குழந்தைக்கு இல்லை, தனித்துவமாக நான் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு குழந்தை பெருசாகி ஒரு முடிவு எடுக்குது. இப்போ அப்பா என்ன பண்ணணும்? பிள்ளையுடைய அந்த டிசிஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகே நீ பண்ணுறா தம்பி அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா சப்போர்ட் பண்ணவங்களுக்கு முடியலைன்னா அமைதியாவது இருக்கணும். இதை தான் எல்லா ஃபாதரும் பண்ணுவாங்க. அப்பாவே ஒரு 4-5 பேர்கிட்ட என் பிள்ளையை திட்டு, என் பிள்ளையோட கம்பெனி உருப்படாதுன்னு திட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எங்கேயாவது நடந்துக்குவார? ஒரு 4 பேரை தூண்டி விட்டு அப்பா அப்படி பண்ண சொல்லுவார? இன்றைக்கி பாஜக அதை தான் பண்ணுது. தமிழக பாஜக கும்பல் பொறுப்பாளர்களை தூண்டிவிட்டு அண்ணாமலை உருப்பிட மாட்டார், அண்ணாமலையுடைய இயக்கம் உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கட்டிக்கு இருக்காங்க. ஹரிஸ் பர்வதம் அப்படிங்கிற சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அட்வொகேட்டு, அவரை வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய அண்ணாமலை ஆரம்பிக்கக்கூடிய கட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக நியமிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. யங் ஏஜ் தான், இளைஞர் தான் ஹரிஸ் பர்வதம், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசக்கூடியவர், நல்ல நாலேஜ் இருக்கிறவர். அவரை அண்ணாமலை தன்னுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக கட்சியுடைய செய்தி தொடர்பாளராக நியமிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பரவுது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, பொறுத்திருந்து பார்க்கலாம். பரவக்கூடிய செய்தி உண்மையாகுதா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறது கூடிய விரைவாக தெரியும். இது 3. கடைசி செய்தி, இன்றைக்கி முதல்வர் விஜய்க்கு பிறந்த நாள். நம்ம சேனல் சார்பாக சிஎம் விஜய்க்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இன்றைக்கி என்னென்னா, சிவகாசியில் மினிஸ்டர் கீர்த்தனா இருக்காங்களே, அவங்க சிஎம் விஜயுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த வானவேடிக்கையை பார்த்து ரசித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை பார்க்க முடியுது. 1 மணி நேரத்துக்கு மேலாக இடைவிடாத வானவேடிக்கை சிஎம் பர்த்டேக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸு. கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அதெல்லாம் கொண்டாடிக்கோங்க, தப்பு இல்லை, ஆனால் இதே மாதிரி தீபாவளி அப்பையும் வெடி வைக்கிறத எதுவும் சொல்லக்கூடாது. கரெக்டாக தீபாவளி அன்னைக்கு சுற்றுச்சூழல் மாசடைஞ்சிருச்சு வெடி வைக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் கிளம்பி வருவாங்க. அந்த கும்பலுடைய பேச்சை கேட்டுட்டு பட்டாசு வெடிக்க டைம் லிமிட்டு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, வருஷத்துக்கு 1 நாள் தானே, சந்தோஷமாக மக்கள் வெடிச்சிட்டு போகிறாங்க, இரவு 10 மணிக்கு மேலே வேண்டாம், காலையிலேருந்து இரவு வரைக்கும் தாராளமாக வெடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல முன்வருமா டிவிக்கு அரசு? ஏன்னா டிஎம்கே ஆட்சியில் காலையில் ஒரு 2 மணி நேரம், மாலை 2 மணி நேரம், இதுக்குள்ளே மட்டும்தான் பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி டிவிகே கவர்மெண்ட்டு பேசக்கூடாது. தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிங்க அப்படின்னு டைம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் அனுமதி கொடுக்கணும்.
பண்ணுவாங்களா? அப்படி பண்ணலைன்னா அப்போ யாராவது சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பேசினாங்கன்னா எங்களுடைய பதிலடி கடுமையாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் ஹிந்து முன்னணியை சேர்ந்த பலர் பதிவுகள் போடுறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.